எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ7 டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்இஜிஏ அதில் போய்ட்டு பயனர் உள்நிலையில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர் சைன் அப் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. வந்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸும் சர்ச் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும். அப்படி இல்லைனா சர்வீஸ் வைஸ் போய்ட்டு ஓபிசின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களை அந்த கேட்டகரி வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கேன் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் கேன் மேலே ஒரு பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சர்ச் பண்ண உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் அப்பியர் ஆகும். அது கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆதார் என்டர் பண்ண கேட்கும். திரும்பவும் ஆதார் என்டர் பண்ணுங்கள். ஆதார் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஒன்ஸ் ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் திரும்ப ப்ரொசீட் எடிட் கேன் இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. அப்படி இல்லைனா எடிட் கேன் கொடுத்து உங்கள் டீட்டெயில் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரொசீட் கொடுங்க. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே அப்பியர் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் கேஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அதில் உங்களோட கேஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேஸ்ட்டோட நம்பர் சீரியல் நம்பர் எதுவும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு உங்களோட ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கும். அதுவும் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அது சப்மிட் கொடுங்க. இந்த பேஜ் வரும். இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார், ஓட்டர் ஐடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இதிலேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அதில் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு மஸ்ட்டு வேணும். உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் அதை வச்சு ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணது கீழே அப்பியர் ஆகும். கரெக்டாக அப்லோட் ஆகிட்டான்னு செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நார்மலாக நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் மேக் பேமெண்ட் கொடுத்து இதில் எந்த பேமெண்ட்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கியூஆர் செலக்ட் பண்ணுறோம். கியூஆர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் பேமெண்ட் டன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து டவுன்லோட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.